வணக்கம். இப்போ நம்ம நேற்று வீடியோவில் குரூப் 1 ஓட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது 3 ஸ்டேஜும் பார்த்தோம். குரூப் 1 ஓட பிகினர்ஸ்க்கு அந்த வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோஸில் ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ஸ்டேஜ் 3ல இன்டர்வியூ, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜுங்கிறது பார்த்தோம். இப்போ குரூப் 1 அந்த எக்ஸாமினேஷனுக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அந்த அதில் இருக்கிற அந்த 10 யூனிட்டுக்கு என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம், எங்கே மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், குரூப் 1 ஓட புக் லிஸ்ட், குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அந்த 10 யூனிட்டுக்கான புக் லிஸ்ட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், we go for ஃபர்ஸ்ட் யூனிட். பாருங்க, ஜென்ரல் சயின்ஸ். மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அதை முதல் யூனிட் பாருங்க, ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். ஓகே, ஜென்ரல் சயின்ஸ். ஓகே, ஜென்ரல் சயின்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டேட் போர்டு புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் போர்டு புக்ஸு 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறத பார்க்கணும். ஸ்டேட் போர்டு புக்ஸு 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறத பார்க்கணும். அடுத்து ஸ்டேட் போர்டு புக்ஸு 11th 12th பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு ஒரு டேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃபிசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கெமிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, பயாலஜி அப்படின்னு கொடுத்துட்டு எக்காலஜி அண்ட் என்வரன்மெண்ட் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பயாலஜி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள புக்ஸை பார்க்கணும். முதல்ல 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள புக்ஸை பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், சார் வந்து பழைய புக்கை பார்க்குறதா புது புக்கை பார்க்குறதா அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் யூ கோ ஃபார் என்ன பண்ணால், புதுசாக வந்த சிலபஸ் இருக்கிற புது புக்கை ரெஃபர் பண்ணுங்க. தயவுசெய்து புது புக்கை ரெஃபர் பண்ணுங்க. சரியா? இப்போ பாருங்க, இதில் 11th 12th, இப்போ பாருங்கள் 11th 12th நம்ம ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் நம்மளால் படிக்க முடியாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் படிக்க முடியாது. இப்போ அந்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த பயாலஜியில், அட்லீஸ்ட் பயாலஜியில் 11th 12th நம்மளோட சிலபஸில் இருக்கிற அந்த யூனிட்ஸ், அந்த லெசன்ஸ், பர்டிகுலர் லெசன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்து வி கோ ஃபார் யூனிட் 2, 2வது யூனிட் பாருங்கள். 2வது யூனிட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிமினரியில் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸு, மொத்தம் 300 மார்க்ஸ் வரும். சரிங்களா? அதில் 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க, 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. நம்ம போன வீடியோவில், ஃபஸ்ட் வீடியோவில் நான் என்ன பார்த்தோம், இதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10 யூனிட்ஸ் ப்ரிலிமினரியில் இருக்கிற 10 யூனிட்ஸ்க்கு எங்கெங்கே சோர்ஸஸ் இருக்குது, எந்தெந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும், அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர், அதாவது தமிழாக இருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் இருக்கலாம். அடுத்து இயர் புக், ஏதாச்சும் ஒரு இயர் புக். இப்போ நம்ம என்ன இயர் புக் பாருங்கள். அடுத்து தினமணி நியூஸ் பேப்பர் பாருங்கள், ஒன்று தமிழ் ஹிந்து, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தினமணி. இப்போ பாருங்கள், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கு. நிறைய வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வருது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸ் வருது. ஸோ ஏதாச்சும் ஒன்று. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல், மதுரை ஐஏஎஸ் அகாடமியோட மெட்டீரியல். இப்போ பாருங்களேன், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எக்கச்சக்கமாக வருது. ஸோ ஏதாச்சும் ஒன்றை ரெலவெண்ட்டாக பாருங்கள். ஓகே, ஏதாச்சும் ஒன்று போதும். எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணாதீங்கன்னா குழப்பிக்கிடாதீங்க. தயவுசெய்து எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்கிட வேண்டாம். ஓகே, ஒன் மோர் திங், இப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்களாம் வந்து இந்த பேப்பர்ஸை படித்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும், இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகும். ஏதாவது இன்னொரு சோர்ஸை, செகண்டரி சோர்ஸை பார்த்து நீங்கள் படித்து நீங்கள் எழுதுறதுக்கும், நீங்களாக டைரெக்டாக நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து எழுதுறதுக்கும் தேர் இஸ் டிஃபரன்ஸ். சரிங்களா? பார்த்துக்குங்க. அடுத்த யூனிட் பார்க்கலாம். ஓகே, 3வது யூனிட் என்ன அப்படின்னா, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, புவியியல், ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஓகே, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்டேட் போர்டு 6th to 12th புக்கு, 6th to
12th புக்கு, ஆக்ஸ்ஃபோர்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் அட்லஸ் இதை வச்சு பார்க்கணும். கவனிங்களேன், இப்போ 6th 7th 8th அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க. இதில் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது, வேர்ல்டு ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. பட் 10th புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th புக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா இருக்குது. 10th புக் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 11th புக்லையும் 12th புக்லையும் ரெலவெண்ட்டாக அந்த சிலபஸில் இருக்கிற யூனிட்ஸை மட்டும் பார்த்தா போடும். 11th 12th வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க வேண்டிய தேவை இல்லை. நாட் ஓன்லி ஃபார் ஜியாகிரபி, நம்ம சயின்ஸ் பார்த்தோம். சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான டாபிக்ஸ் லெசன்ஸ் மட்டும் எது எது சிலபஸில் இருக்கோ அந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்களேன் தவிர 11th 12th புக்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார் அட்லஸ் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கவனிங்க, இப்போ அட்லஸ் பார்த்துட்டு நம்ம பண்ணால் தான் மறக்காது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு உதவும். சரிங்களா? அதுதான் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா யூனிட் நம்பர் 3. சரியா? இப்போ வி கோ ஃபார் யூனிட் நம்பர் 4. ஓகே, யூனிட் நம்பர் 4 பாருங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. யூனிட் நம்பர் 4 என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இப்போ யூனிட் நம்பர் 4க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் புக்ஸ் 6ஆம் புக்கு 7ஆம் புக்கு. இப்போ 6லையும் 7லையும் என்ன இருக்கும் அப்படின்னா 6ல் ஆன்ஷியன் இந்தியா, 7ல் மிடிவல் இந்தியா இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்கூல் புக்ஸு புதுசாக வந்த ஸ்கூல் புக்ஸு, நியூ சிலபஸ் ஸ்கூல் புக்ஸு. அதில் 6th ஆன்ஷியன் இந்தியா இருக்கும், 7th மிடிவல் இருக்கும். அதே மாதிரி 11th 2 டேர்ம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம், வேல்யூம் 1 அண்ட் 2 டேர்ம் கிடையாது, வேல்யூம் 1 அண்ட் வேல்யூம் 2 இருக்குது. ஸோ 2 வேல்யூமும் நம்ம பார்க்கணும், வேல்யூம் 1ம் பார்க்கணும், வேல்யூம் 2வும் நம்ம பார்க்கணும். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அடுத்த யூனிட் பாருங்க, யூனிட் நம்பர் 5. ஓகே, யூனிட் நம்பர் 5 என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. சரிங்களா? இப்போ யூனிட் நம்பர் 5 இந்தியன் பாலிட்டி பாருங்க, என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் புக் 6ல் இருந்து 10ஆம் வரை இருக்க சோசியல் சயின்ஸ் புக்கில் நம்மளுக்கு பாலிட்டின்னு கொடுக்காம சிவிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6, 7 நல்லா கவனிங்க. 6th 7th புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கிளப் பண்ணி 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 9th புக்கில் இருக்கிறத அப்படியே கிளப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இப்போ நம்மளுக்கு 11th 12th கொடுத்துருப்பாங்க பாருங்க, 11th 12th. சரிங்களா? 11th 12th கொடுத்துருக்கேன். 11th ஃபர்ஸ்ட் வேல்யூம் கிடையாது, செகண்ட் வேல்யூம் கிடையாது. செகண்ட் வேல்யூமில் நல்லா கவனிங்க, ஸ்டேட் போர்டில் பாலிட்டியில் நம்மளோட 11th செகண்ட் வேல்யூமில் லெசன் நம்பர் 13, 14, 15 அதுதான் இம்பார்ட்டன்ட். லெசன் நம்பர் 13, 14 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 12th ஃபர்ஸ்ட் வேல்யூம் ஃபுல்லாமே லட்சுமிகாந்த் மாதிரி இருக்கு. லட்சுமிகாந்துக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, நம்ம பார்த்த அந்த லட்சுமிகாந்த் புக்குக்கு ஈக்குவலா 12th நம்மளோட 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு வேல்யூம் 1, அதாவது வேல்யூம் 1 இருக்கு. நீங்க இதை நம்மளோட யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூம் 1 12th புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்ரம் சார் வந்து அதில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி லட்சுமிகாந்த் புக்கும் பற்றியும் வீடியோஸ் ஃபுல்லாக வந்து டாப் டு பாட்டம் அதில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து we go for யூனிட் 6. நம்ம இப்போ பாலிட்டி பார்த்தோம். இப்போ பாலிட்டியில் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்ஸ் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸு 6th இருந்து 10th வரைக்கும். அடுத்து ஸ்டேட் போர்டில் 11th வேல்யூம் 2, வேல்யூம் 2ல் லெசன் நம்பர் 13, 14, 15 வரும். அதே மாதிரி 12th வேல்யூம் 1 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்கள் லக்ஷ்மிகாந்த் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் வந்து வீடியோஸ் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டி அப்படின்னு தனியாக வீடியோஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. சரியா? அடுத்து இந்தியன் எக்கனாமி. சரிங்களா? இந்தியன் எக்கனாமி. ஓகே, இப்போ இது பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னடா பொருளாதாரம் அப்படின்னா. இந்தியன் எக்கனாமி பாருங்கள், 8th புக்கு 9th புக்கு 10th புக்கு இதெல்லாம் கொஞ்சோல தான் இருக்கும். 10th புக்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட்டிங்களா? 8th புக்கு 9th புக்கு 10th புக்கில் கொஞ்சோல இருக்கும். பட் 11th புக்கு 12th புக்கில் ரொம்ப நல்லா இருக்கும். 11th புக்லையும் 12th புக்லையும் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. 11th புக்லையும் 12th புக்லையும் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இந்த 11th புக்கும் 12th புக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிலபஸில் அந்த யூனிட்டில் இருக்கிற அந்த லெசனை மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயுமே 11th 12th செலக்ட்
கரெக்டாக மட்டும் படிங்க. புக் பை புக்கு பேஜ் டு பேஜ் வந்து 6 to 10th தான் படிக்கணுமே தவிர 11th 12th ஃபுல்லாக படிக்க முடியாது. ஓகே, அடுத்து பாருங்க. இல்லை சார் அடுத்த லெவலுக்கு, அதாவது நம்ம மெயின்ஸ் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு அங்கே இருக்கிற டாபிக்ஸ்லாம் எங்களுக்கு புரியணும் சார், கான்செப்ட்லாம் நல்லா புரியணும்னா யூ கோ ஃபார் இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ். ஓகே, சங்கர் கணேஷ் சாரோட புக்கை பாருங்க. இந்த புக்கு தான். சரி, இந்த புக்கு இந்தியன் எக்கனாமிக் கீ கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கு, தமிழ்லேயும் இருக்கு. தமிழில் பாருங்க இந்திய பொருளாதார முக்கிய கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு 6th edition வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த 2 புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் வரைக்கும். இந்த புக்கு அதாவது ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். இப்போ சோஷியல் சயின்ஸ் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமி, அதில் இந்த எக்கனாமி மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது சார், இந்த கான்செப்ட் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கோ அண்ட் ரெஃபர் திஸ் இந்தியன் எக்கனாமி பை ரைட் சங்கர் கணேஷ். ஓகே, அவங்க புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சங்கர் கணேஷ் IRS அவரோட புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இல்லை சார் இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப்பு போகணும் அப்படின்னா, பட் இது தேவையில்லை, இது UPSC புக்கு, பட் எனக்கு போகணும் அப்படின்னா யூ கோ ஃபார் ரமேஷ் சிங். இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ண மட்டும்தான், அவ்வளோ டெப்த்துக்கு எக்கனாமிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இங்கே ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் சங்கர் கணேஷ் சார் புக் இஸ் மோர் தென் எனஃப். அடுத்த யூனிட் பாருங்க. ஓகே, யூனிட் நம்பர் 8 என்ன அப்படின்னா 7 தான் வரும். என்னப்பா 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, யூனிட் நம்பர் 7 பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, இதில் பாருங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் இந்தியா. இது எங்கிருந்து வரும் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கு 8th புக்கு, 10th புக்கு, 11th வால்யூம் 2, 12th வால்யூம் 1. சரிங்களா, இதுலேயும் அவ்வளோ இருக்குது. 12th புக்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூம் 1லையும் சரி இதுலேயும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லுங்க, அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மோர் தான் எனஃப். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. நோட்ஸ் எடுத்து படிங்க. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து படிங்க. இது போக தமிழில் ஏதாச்சும் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா தமிழக வரலாறு நல்லா கவனிங்க. தமிழக வரலாறு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஜி தர்மராஜன் புக்கு, அதே மாதிரி இந்தியன் ஃப்ரீடம் சர்க்கிள் ஜி வெங்கடேஷன், இவங்களோட டாக்டர் ஜி வெங்கடேஷனோட புக்கு. சரிங்களா, என்ன பண்ணுங்க, இதை வாசிங்க. இதை வந்து ஜஸ்ட் வாசிங்க. முதல்ல ஸ்கூல் புக்ஸ் முடிங்க. அதாவது 8th 9th 10th. ஓகே, 9th கூட கிடையாது, 8th 10th வரும். 11th வால்யூம் 2, 12th வால்யூம் 1 இருக்கு, 2 இருக்கு. சரிங்களா, வால்யூம் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. இதுதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ். அடுத்த யூனிட் பாருங்க. ஓகே, இதான் புதுசு. அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இங்கே பாருங்க, இதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னா ஸ்டேட் போர்ட் புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் 11th